தலைமை சரியா இருந்ததுன்னா மட்டும்தான் கீழே வரைக்கும் அது சரியா இருக்கும். அதை ரொம்ப நுணுக்கமா புரிஞ்சுக்கிட்டு தான் தளபதி வந்து ரொம்ப தெளிவா சொன்னார். கரப்ஷன் இஸ் த பிக்கஸ்ட் மிஸ்டேக் ஆஃப் தி சொசைட்டி. நான் வாங்க மாட்டேன், என்ன சார்ந்தவங்களை வாங்க விட மாட்டேன், இதற்கு முன்னாடி வாங்கினவங்களையும் விட மாட்டேன், இதற்கு அப்புறம் வாங்கவும் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி நிக்கிற தைரியம், திராணி, நெஞ்சுரம் இருக்கக்கூடிய ஒரே தலைவனாக நம்ம தளபதி மட்டும்தான் இருக்கார். அவர் வாங்கல, கீழே இருக்க அமைச்சர் பயப்படுறாங்க, அதற்கு கீழே இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் பயப்படுறாங்க, மாவட்ட செயலாளர்கள் பயப்படுறாங்க, ஒன்றிய செயலாளர்கள் பயப்படுறாங்க. எந்த கட்சியிலும் இதுவரைக்கும் ஆட்சியில் இருக்கும் பொழுது ஆளுங்கட்சியை சேர்ந்த ஒரு நிர்வாகி கையூட்டு வாங்கினாங்கன்னு கைது நடவடிக்கை எடுத்ததா வரலாறே கிடையாது. நீ என்னை சார்ந்தவனாக இருந்தாலும் சரி, நான் மக்களுக்கு கொடுத்த பிராமிஸை நீ மீற அப்படின்னா கண்டிப்பா உன் மேல நான் நடவடிக்கை எடுப்பேன். பாரபட்சமே கிடையாது. நீ எந்த டாலரன்ஸும் இங்கே கரப்ஷனுக்கு கிடையாது அப்படின்றத சொல்லி நிற்கக்கூடிய ஒரு தளபதியின் பின்னால் நிற்கும் போது ரொம்ப பெருமை கொள்றோம். இப்படி ஒரு தலைவன் வரமாட்டானா அப்படின்னு யுகமா பல பேர் காத்துக்கிட்டு இருந்தாங்க. நான் என்ன சொன்னேன்னா, தேர்தல் சமயங்களில் நிறைய டிபேட்ஸ்ல கலந்துக்குவோம். திமுக நிறைய நெரேட்டிவ் செட் பண்ணோம், பிஜேபி நிறைய நெரேட்டிவ் செட் பண்ணோம். இன்னைக்கு எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ஏதோ ஒன்று செட் பண்ணிட்டு இருக்காங்க. அது என்னன்னே யாருக்கும் புரியல. நண்பர் கூட ரொம்ப அருமையாக ஒரு வார்த்தை சொன்னார், அண்ணன் சீமான் அப்படின்னு சொன்னார் இல்லையா. நான் கூட என்ன சொல்லுவேன் அப்படின்னா, தளபதி கிட்ட இருந்து கற்றுக்கிட்ட ஒரு விஷயம், நம்மளை எவ்வளவு அவதூறு பேசுகிறானோ, எவ்வளவு அசிங்கமாக பேசுகிறானோ அவனை ரொம்ப மரியாதையாக நடத்து. அதை விட ஒரு அவமானம் அவனுக்கு தேவையே இல்லை. எதையோ கழட்டி எதையோ தொட்டு எப்படியோ அடிக்கிற மாதிரி அவனுக்கு வந்து கண்டிப்பாக உரைக்கும். நம்ம தளபதி கிட்ட கற்றுக்கிட்டது தான். ஸ்டாலின் அங்கிள்னு சொன்ன உடனே டென்ஷன் ஆனாங்க, ஸ்டாலின் சார் சொன்ன உடனே திரும்ப டென்ஷன் ஆகுறாங்க. எதுக்குடா டென்ஷன் ஆகுறீங்க, ஒன்றும் புரியல. கத்திப்பாறை மேலே நின்று ட்ரோன் ஷாட் எடுத்துட்டாங்களாம். எடுத்தது நியூஸ் சேனல். ஏன்டா கத்துறீங்க, ஹீரோயிசம் பண்றீங்க, ஹீரோ மாதிரி காட்டுறீங்க. எங்க தளபதி ஹீரோ, அதனால ஹீரோ மாதிரி தெரியவாரு. நீங்க எந்த ஆங்கிள் இருந்து எடுத்தாலும் ஹீரோ மாதிரி தெரியாது. உங்களை எப்படி அப்படி காட்டுறது புரியல. அப்படிதான் இவங்களுடைய கதறெல்லாம் இருக்கு. இந்த 100 நாள் சாதனை அப்படின்றது ஏதோ ஒரு மைல்ஸ்டோன் ஸ்டாப் கிடையாது. நம்ம நின்று திரும்பி பார்க்குறோம், எஸ் கரெக்டாக போயிட்டு இருக்கு. அடுத்து 100வது நாள், அடுத்து 1000வது நாள், அடுத்து 5 வருஷம், அடுத்த 10 வருஷம் நம்ம மைல் ஸ்டோன்ஸ் போயிட்டே இருக்கும். அந்த மைல் ஸ்டோன்ஸ் நோக்கி போறதுக்கு நம்ம எல்லோருடைய உதவியும் இந்த சமூகத்தில் தேவை. இந்த சமூகத்தில் நிறைய இருக்கு, நிறைய நல்ல விஷயங்களும் இருக்கு, நிறைய கெட்ட விஷயங்களும் இருக்கு. கெட்ட விஷயங்கள் ஈஸியாக ஸ்ப்ரெட் ஆகிடும், ரொம்ப சீக்கிரமாக ஸ்ப்ரெட் ஆகிடும். நல்ல விஷயம் கொஞ்சம் லேட் ஆகும். நம்ம சைட்லேயே கூட நிறைய விஷயம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கே தோணும், தியாகராஜன் சொன்ன மாதிரி, என்னடா இப்படி பண்ணிட்டாங்களே, இப்படி கமெண்ட்ஸ் வருது, ஒருவேளை இது தப்பா இருக்கும் அப்படின்னு. ஆனால் எல்லா விஷயங்களும் ஒரு 2-3 நாட்கள் கழித்து உடை தெரியப்பட்டிருக்கு. ஏன்னா எந்த விஷயத்தையும் தளபதி யோசிக்காம செய்யல. இப்படி தப்பு பண்ணிட்டாங்களே, எந்த விஷயத்தையும் 1000 டிஸ்கஷன்ஸ் நடக்கும், அதில் 1000க்கான சஜஷன்ஸ் வரும். ஆனால் டிசிஷன் ஒன் அண்ட் ஒன்லி டேக்கன் பை தளபதி. தலைவர் மட்டும்தான் முடிவெடுப்பார். அந்த முடிவெடுக்கிறதுக்கு முன்னாடி அவ்வளோ யோசிப்பார். நமக்கு ஒரு நாளைக்கு எவ்வளோ ஃபோன் கால்ஸ் வருது, எவ்வளோ பேரை மீட் பண்ணுறோம், எவ்வளோ பேசுகிறோம், எவ்வளோ படிக்கிறோம், எவ்வளோ கற்றுக்குறோம். அப்போ அவர் எவ்வளோ கற்றுக்குவார். ஒரு கவர்மெண்ட்டை ரன் பண்ணுறதுன்றது சாதாரண விஷயம் இல்லை. அவ்வளோ சஜஷன், நீங்கள் இப்படி காலை வச்சா ஏன் இப்படி காலை வச்சிங்கன்னு கேட்பாங்க, அப்படி கையை நிட்டா ஏன் அப்படி கையை நிட்டிங்கன்னு கேட்பாங்க. இது எல்லாத்தையும் தாண்டி நான் என் மைண்டில் ஒரு விஷயத்தை என் மனசில் உறுதியாக நான் வந்து செதுக்கி வச்சுட்டேன். அந்த விஷயத்தை நோக்கி மட்டும்தான் போவேன். அதற்கு எது சரி தப்பு அப்படின்னு 100 பேர் சொன்னாலும் என் மனசாட்சிக்கு எது சரின்னு படுதோ அந்த முடிவை எடுப்பேன் அப்படின்னு சொன்னால் அதை கரெக்டாக எடுப்பார். நம்மளுடைய வேலை அதை சரியாக மக்கள்கிட்ட கொண்டு போய் கடத்தி கொண்டு போய் சேர்க்க வேண்டியது மட்டும்தான். இங்கே நிறைய பேர் பெய்டு விஷயங்களாக பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. திமுக கூட ஏதோ இன்ஸ்டாகிராமில் ஸ்டோரி போட்டு ரீல்ஸ் போட்டே வந்துட்டானுங்க. இவங்க இன்ஸ்டாகிராம் சோஷியல் மீடியா வச்சே வந்துட்டானுங்க. தமிழ்நாட்டில் இல்லை உலகத்திலேயே சோசியல் மீடியாவுக்கு இத்தனை கோடி செலவு பண்ண ஒரு கட்சி திமுக மட்டும்தான். ஆனால் அவங்க சொல்றது என்னவோ நம்மள. ஆனால் ஒருத்தருக்கும் முகம் கூட தெரியாது. இங்கே இருக்கக்கூடிய எல்லாருக்கும் என்ன நிறைய பார்த்துருக்க மாட்டீங்க, தியாகராஜனை பார்த்துருக்க மாட்டீங்க, அஜி மேபி எல்லாரும் பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரி முகம் கூட தெரியாத ₹1 எதுக்கும் நமக்காக வந்து இது கொடுப்பாங்களா அந்த எதிர்பார்ப்பு இல்லாமல், போஸ்டிங் கொடுப்பாங்களா, காசு கொடுப்பாங்களா அந்த எதிர்பார்ப்பு இல்லாமல் நம்ம எல்லாரும் செஞ்சோம் தெரியுங்களா. இதுதான் விசுவாசம். அவங்களுக்கு இன்னமும் காசுக்கு வேலை செய்கிறவனுக்கும் விசுவாசத்துக்கு வேலை செய்கிறவனுக்கும் வித்தியாசமே தெரியல, இன்னமும் தெரியல, இதுக்கப்புறமும் தெரிய போகிறதில்ல. என்ன கேட்டிங்கன்னா அதுதான் நல்லது. நீங்கள் இப்படியே அதை கற்றுக்காமலே இருங்க, கதறிக்கிட்டே இருங்க. நேற்று மரியாதைக்குரிய நம்ம நயினார் நாகேந்திரன் அவர்கள் கூட ஒரு விஷயம் பேசினார். அதற்கு வழிமுறை யார் தான் பார்த்தா ஃபுல்லாக திமுக நாத்தாக்கா
அதிமுக எல்லாரும். இது அவன் வீட்டில் இருக்கிறவங்களே ஒத்துக்க மாட்டாங்க. அதே வழிமொழிறதுக்கு நாங்கள் என்ன சொல்கிறேன், நீங்கள் பேசுங்க. தளபதி இது எல்லாத்தையும் தூக்கி, இந்த அவதூறுகளை தூக்கி 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 போட்டு அது மேலே ஏறினா இன்னைக்கு உயரத்தில் நிற்கிறார். இன்னமும் போடுங்க. மக்கள் கிட்ட அம்பலப்பட்டு நிற்கிறாங்க. இதில் நம்ம செய்ய வேண்டியது, தளபதி சொல்ல மறந்த, அதாவது சொல்ல தவறிய சில வார்த்தைகள் இருக்கும், சில விஷயங்களை டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது நம்ம பசங்களுக்கு. இப்போ நான் இவ்வளோ நேரம் பேசுகிறதே பல பேருக்கு கடுப்பாக இருக்கும். என்ன இவ்வளோ நேரம் வளவலாக நிறுத்திட்டு இருக்காங்க. தளபதி ரொம்ப ஷார்ட் அண்ட் கிறிஸ்பாக முடிப்பார். ஆனால் அதை டீகோட் பண்ணோம்னா நம்ம 20, 40, 50 நிமிஷம் இல்லை, ஒரு நாள் ஃபுல்லாக பேசலாம். இதுக்கு பின்னாடி இவ்வளோ ஒர்க் இருக்குது, இதுக்கு பின்னாடி இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது, இதை யோசிச்சு தான் இதை செய்கிறாரு. கரூர் விஷயத்தில் கூட இப்போ கூட பார்த்தீங்கன்னா அந்த ஜாப் கொடுத்த விஷயம் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிட்டு இன்னைக்கு நம்ம திரும்பவும் வந்து அதற்கான ஒரு நியாயத்தை பெற்றிருக்கோம். அதற்குள்ளார எவ்வளோ விமர்சனங்கள் நம்மளே வச்சுக்கிட்டோம். ஸோ நம்ம ஒரு விஷயத்தில் ரொம்ப கான்சென்ட்ரேட்டாக இருக்கணும். நம்ம இதற்கு முன்னாடி நம்ம கட்சியை பற்றியும் தளபதியை பற்றியும் என்னெல்லாம் நம்ம மனசில் வந்து ஒரு விமர்சனம்னு வச்சுருந்தோமோ அது இன்னைக்கு என்ன நிலைமை இருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த விஷயம், இந்த விமர்சனம் அன்றைக்கி வச்சோம், அன்றைக்கி பார்க்கறதுக்கு நம்மளுக்கு தப்பாக தெரிஞ்சு அதனால் பொது வெளியில் போட்டோம். கொஞ்ச நாள் கழிச்சு அது வந்து அந்த பர்பஷனே மாறுது. அப்போது நம்ம வச்ச விமர்சனம் அப்படியே இருக்கும். அது தேவையில்லை. சொன்ன மாதிரி கொஞ்ச நாள் ஹைட் அவுட்டாக இருக்கும், சைலண்ட்டாக இருங்க. அது டைல்யூட் ஆகும். அதற்கப்புறம் நம்மளுக்கு புரியும். அதற்கப்புறம் நம்ம பேசுவோம். எடுத்த உடனே நம்மளை 4 பேர் கமெண்ட்டில் இந்த மாதிரி கேட்டுட்டான், இந்த மாதிரி ஒரு டேட்டா, இவனுங்க போகிற டேட்டா பூராவும் ஃபேக்கு. நம்ம அதை கொஞ்சம் டீட்டெயிலாக எடுத்து பார்த்து அஜிலாம் வந்து டேட்டாஸ் எடுக்க ஆரம்பிச்சான்னு வச்சுக்கங்களேன், நைட்டில் 2 மணிக்கு மெசேஜ் போட்டால் கூட ஆன்லைனில் டக்குன்னு ரிப்ளை வரும். 3 மணிக்கு ரிப்ளை போட்டாலும் ரிப்ளை வந்துடும். சரி தூங்கி இருப்பான், காலையில் 8 மணிக்கு ஃபோன் பண்ண வேணான்னு பார்த்தா அவனே ஃபோன் பண்ணுவான். 8 மணிக்கு ஃபோன் பண்ணுவாப்புல, எப்போதான் தூங்குறான்னு இருக்கும். இல்லைடா எங்கேயோ படிக்க ஆரம்பிச்சா எங்கேயோ போயிட்டேன்னு. அந்த மாதிரி டேட்டாஸை நம்ம எல்லாரும் தேட ஆரம்பிக்கணும். எங்கேயுமே இல்லைங்க, அவர் எதுவும் புதுசாக போய் எங்கேயும் போய் கண்டுபிடிக்கல. நம்ம கையில் இருக்கிற ஃபோனில் எல்லாமே இருக்குது. எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் நம்ம கைக்குள்ளே இருக்குது. இந்த உலகமே நம்ம கைக்குள்ளே இருக்குது. நம்மளை மிஞ்சினவன் யாரும் இல்லை இங்கே. இப்போது இந்த டெக்னாலஜியை யூஸ் பண்ணக்கூடிய பர்ஃபெக்ட் ஜென்ரேஷன். 90ஸ்லேருந்து ஆரம்பித்து ஆல்ஃபா பீட்டான்னு எல்லாத்துக்கும் போயிட்டோம். எல்லா ஜெனரேஷனும் இப்போ நம்ம கையில் இருக்கிறத இன்ஃபர்மேஷன்ஸை நம்ம எப்படி நம்ம மண்டைக்கு ஏற்றுறோம், அதை எப்படி டெலிவரி பண்ணுறோன்றதை மட்டும்தான். இந்த கிரியேட்டர்ஸ் மீட் ஆர்கனைஸ் பண்ணதில் பங்காற்றிய அனைத்து நண்பர்களுக்கும் மிக்க மிக்க நன்றி. சடனாக வந்துட்டோம், யார் யார் என்னென்ன பண்ணாங்கன்னு தெரியல. ஸோ ஒருத்தர் சொல்லி ஒருத்தர் விட வேண்டாம். அன்பு சகோதரர் ராகுல் காந்தி அவர்கள் இருக்கார், ராஜ் சகோதரரும் இருக்கார். ஸோ அதனால் எல்லோருக்கும் நன்றி, வாய்ப்பளித்ததுக்கு நன்றி. நிறைய கிரியேட்டர்ஸ் வந்திருக்கீங்க, ஒருத்தர் இன்ட்ரோடியூஸ் ஆகிக்குவோம். இது ஒரு பிளாட்ஃபார்ம். இந்த பிளாட்ஃபார்மை எப்படி நல்லபடியாக பயன்படுத்தலாம், அடுத்த தலைமுறை தலைவர்களை எப்படி நல்லா உருவாக்கலாம் அப்படின்றத தளபதி கிட்டேருந்து நிறைய விஷயம் நம்ம கற்றுக்கணும். வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிகவும் நன்றி நரேஷ் ராஜேந்திரன் அவர்களே. நிறைய